வெல்கம் டு பயாலஜி ஈஸி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் மை சேனல்ஸ். ஸோ பிஜிடிஆர்பிக்கு சில மாடல் கொஸ்டின்ஸ், அதாவது ஆன்லைன் மாடல் கொஸ்டின்ஸ் நம்ம அப்லோட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் மாடல் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்க. ஸோ மாடல் கொஸ்டின் போடுங்க சார் நீங்கள், அதெல்லாம் மாடல் கொஸ்டின் அப்லோட் பண்ணிக்கிறோம். அதாவது கம்ப்யூட்டர் மாடல் போன டைம் நடந்த பிஜிடிஆர்பிக்கு மாடல் கொஸ்டின் தான் நான் போட்டுக்கிறேன். என்னோட கொஸ்டின்ஸ்லாம் அப்லோட் பண்ணிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, கொஸ்டின்ஸ் மாடல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இந்த மெத்தடில் தான் இருக்கும். ஸோ இதில் தான் நம்ம டிக் பண்ண போகிறோம், அதாவது செலக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அந்த ரவுண்ட் பற்றியில் அந்த சர்க்கிள் அதுக்குள்ள கர்சர் வச்சு வந்து கிளிக் பண்ண போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட 150 கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து என்னது, சைக்காலஜி. ஓகேங்களா, நம்ம கொஸ்டின்ஸுக்கு போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் ஏ ஃபுட் சயின்ஸ் த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் தி ஒன் டிராபிக் லெவல் டு அனதர் டிராபிக் லெவல். இது 12th புக்லேருந்து கேட்டுக்கிறான் பாருங்க. ஓகேங்களா, இதுக்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? பி, அங்கே சூஸ் அண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர்ஸ். அப்போ 10%. தமிழ்லையும் பார்த்துக்கோங்க. இப்படி தான் வந்து ஆன்லைன் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா, பாருங்க கொஸ்டின் பாருங்க. ஜிஹெச் ஷல் யூஸ் த டேர்ம் ஆஃப், என்ன டேர்ம் வந்து யூஸ் பண்ணான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த சைடு. அனதர் 2 பாருங்க, இந்த பாருங்க மொத்தம் 4 இருக்கு. இப்போ இதில் என்ன ஆன்சரு? ஹெட்ரோசிஸ். இதுதான் ஆன்சருக்கு. ஓகேங்களா, அப்போ ஆன்சர்ஸியா ஹெட்ரோசிஸ். இச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் நாட் ட்ரூ. அது கீழ் கண்டவர்கள் கொடுக்கல, இது சரியான அல்ல, நெகட்டிவ் கொஸ்டின்ஸ். அப்போ என்ன சொல்லி பார்க்கலாமா? அதை பாருங்க. இந்த டாக்ஸின் செக்ரேட்டட் பை த பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் இஸ் நாட் அ டாக்ஸினா அண்ட் த லார்வா ஆஃப் லெபிடோடென்ட்ரான்ஸ் அப்படிங்கிறாங்க. பாருங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், பயப்படாமல் எழுதலாம். ஓகேங்களா, நல்லா வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஆன்சர்ஸ் வந்து என்னது? சி. கொஸ்டினை பார்த்துங்க. ஓகே, ஏன்னா பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ்ங்கிறது சுரக்கும் நச்சு லெபிடோ டெட்ரா முட்டை புழுக்கள் நஞ்சாகலை. இது வந்து நஞ்சு ஆக்குது அப்படின்னு தான் ஆன்சரு. ஓகேங்களா, அங்கே கொஸ்டின் இது சரியானது அல்லன்னு கேட்டுக்கிறாங்க. கொஸ்டின்ஸ் நெகட்டிவ், அது மாதிரி தான் வருது, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இங்கே தமிழ் கொஸ்டினை பாருங்க. கீழ் கண்டவற்றில் டயசியஸ் ஜிம்னோஸ்பெர்ம் சேவைங்கிறாங்க. அப்போ டயசியஸ் தனித்தனியாக இருக்கும், மேலும் ஃபீமேலும் தனித்தனியாக இருக்கும். இப்போ இதில் 4 ஆப்ஷன் பாருங்க. இந்த 3 ஆப்ஷனுமே, இந்த 2 ஆப்ஷன் கொடுத்துறாங்க, இது வந்து சரியானது அல்லங்கிறாங்க. அப்போ ஜிம்னோஸ்பெர்மில் வந்து டயசியஸாக உள்ளது வந்து சைக்கஸ் ஆரக்கேரியாமாங்கல்ல, அந்த 2 தான் அப்படிங்கிற நோட் பண்ணிச்சுங்க. ஆன்சர்ஸ் வந்து டி. விச் ஆஃப் திஸ் ஈஸியா பேசிக் அமினோ ஆசிட்ங்கிறாங்க. அதில் 4 ஆப்ஷன் பார்த்துங்க. இப்போ இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர்ஸ் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. அதாவது பி அண்டு சி, அதாவது பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர்ஸ். இப்போ சூஸ் அண்ட் ஆப்ஷன் பற்றியில் கொடுத்துருக்காங்க, அதான் கரெக்டான ஆன்சர்ஸ் பி மற்றும் சி தான். ஓகேங்களா, பி மற்றும் சி என்னது? அர்ஜினைன்ஸ் அண்டு ஹிஸ்டிடின் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேங்களா, கார அமினோ அமிலங்கிறது தான். ஓகேங்களா, இப்படி தான் மாடல் கொஸ்டின்ஸ் இருக்குது, வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளே ஏ சிக்னிஃபிகன்ட் ரோல் இன் அமினோ ஆசிட்ஸ். ஓகேங்களா, ஆன்சர் பார்த்துக்கோங்க. ஆன்சர் இஸ் நைட்ரஸ் ஆக்சைடு அண்டு சல்பர் டைஆக்சைடு. கொஸ்டின்ஸ் பாருங்க. ஹோஸ்ட் ஸ்பெசிபிக் டாக்ஸின் இஸ் ஏ டேஸ். ஆன்சர் இஸ் பேசியோடாக்சின்ஸ். பேசியோடாக்சின்ஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். ஹோமியோஸ்டாசிஸ் இஸ் ஏ டேஸ் அப்படிங்கிறாங்க. நிகர்நிலை அதில் என்பது என்னங்கிறாங்க. ஆன்சர் பார்க்கலாமா? டெண்டன்சி ஆஃப் பயாலஜிக்கல் சிஸ்டம்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச். இதுதான் ஆன்சர்ஸ். The next questions. DNA polymerase 1 was isolated by DAS. யார் பாலிமரேஸ் வந்து பிரிச்சு எடுத்தான்னு சொல்லி கேட்குறாங்க. 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆன்சர் இஸ் ஆர்த்தர் கான்பர்க் தான் கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேங்களா, ஹாப்ளாய்டு கல்ச்சர்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் இன் DAS. ஆன்சர் இஸ் ஆல் ஆஃப் திஸ். பி இஸ் கரெக்ட் ஆன்சர்ஸ். ஒரு ட்விஸ்டட் கொஸ்டின் பாருங்க. இஃப் ஏ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் அடினைன் அண்ட் தைமின் நியூக்ளியோடைடு in the DNA of a cell amount of 60%, what will be the percentage of cytosins? ஸோ இந்த மாதிரி ட்விஸ்டடாக கொஸ்டின் கேட்கலாம். அதனால தான் நீட்டு வர நேரம் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதுக்கான ஆன்சர் பாருங்கள் 30%. பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, த நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். த லிவிங் ஆரோகேரியாசி மெம்பர்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் டேஸ். ஆன்சர்ஸ் வந்து நார்த் அமெரிக்கா. ஓகேங்களா, நார்த் அமெரிக்கா. இது ஃபாசில்ஸ்லேருந்து, அதாவது பைட்டோஜாகிரபிலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஆன்சர்ஸ் பி. நியூக்ளியஸ் சாராத பாரம்பரியம் மைட்டோகாண்ட்ரியாவில் நிகழ்வதால் தோன்றும் பெப்டைடுகள் இதில் காணப்படுகிறது. ஓகேங்களா, இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்த்துங்க. ஆன்சர்ஸ் பாருங்க. லிம்னேலா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த salinity ஆஃப் த ஓசன்ஸ் இன்க்ரீசஸ் approximately ஃப்ரம் ஜியாலஜிக்கல் எபோ டு எபோ அப்படிங்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் பி பாருங்க. த salinity ஆஃப் த ஓசன்ஸ் டிக்ரீசஸ் approximately ஃப்ரம் ஜியாலஜிக்கல் எப்போ டு எப்போ அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, இதில் வந்து தமிழ்லையும் பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் சொல்லி பார்க்க போகிறோம். 21 ஆன்சர்ஸ். சூஸ் அன் ஆப்ஷன் பார்க்கலாமா?
அப்போ என்னது பி ஓகேங்களா. அதாவது ஸ்டேட்மெண்ட் ஏ ஒன்லி இஸ் ஏ ட்ரூ. நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின் பாருங்க. பாலின பெருக்கம் இல்லாத ஆல்கா குடும்பம் எது ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்க்கலாமா. ஸ்டைகோனிமட்டேசி. ஆன்சர்ஸ் வந்து ஸ்டைகோனிமட்டேசி அப்படிங்கிற ஃபேமிலி. சூஸ் அன் ஆப்ஷன் பார்த்துங்க. கொஸ்டின் பாருங்க. அது 24. விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் நாட் ட்ரூ. எது உண்மை அல்ல அப்படிங்கிறாங்க. இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷில் நல்லா வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. பெஸ்ட் வந்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஓகேங்களா. ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து மெஷர்ட் இன் த டேர்ம் ஆஃப் அட்மாஸ்பியரா. ஸோ அல்லது இன்வெர்ஸ்லி ப்ராபோர்ஷனல்ஸ் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் டிசால்வ்டு சொல்யூட் இன் த சொல்யூஷனா. ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஹையர் தென் த பியூர் சால்வண்டா. ஆர் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்ஸ் டஸ் நாட் இன்க்ரீஸ் பை த அடிஷன் ஆஃப் soluble solute in the solution சொல்லி பார்க்கலாம். பி அண்ட் சி இஸ் கரெக்டா ஓகேங்களா. சி பாருங்க, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஹையர் தென் த பியூர் சால்வெண்ட். அப்போ பி அண்ட் சி தான் கரெக்ட். ஸோ முக்கியமான கொஸ்டின் பாருங்க அந்த ஃபாசில்ஸில். த ப்ரொசீஜர் விச் கிவ்ஸ் a prices மெத்தட் ஆஃப் கால்குலேட்டிங் ஜியாலஜிக்கல் டைம்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் டேஸ். எதை அடிப்படையாக கொண்டுங்கிறத கொஸ்டின்ஸ். ஆன்சர்ஸ் பாருங்க. கார்பன் டேட்டிங்ஸ் ஓகேங்களா. கார்பன் டேட்டிங் தான். சி இஸ் கரெக்ட் ஆன்சர். 25 வந்து சி. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் நீ பார்க்க வேண்டாம். 25 வந்து சி. ஏஹில் மார்மிலாஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் டாஸ் ஓகேங்களா. 26 ஆன்சர்ஸ் பார்க்கலாமா. சூஸ் அன் ஆப்ஷன் பாருங்க. டிஸ்கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனா ஓகேங்களா. இது வந்து பைட்டோ ஜியோகிராஃபி ஓகேங்களா. ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். அப்போ ஒரு 26 வந்து டி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவற்றில் எது டயசியஸ் பிரயோபைட்டுகள். டயசியஸ் உங்களுக்கு தெரியும். அதாவது விச் ஆஃப் திஸ் ஆர் டயசியஸ் பிரயோபைட்ஸ்ங்கிறாங்க. ஆன்சர்ஸ் பாருங்க. பாலிட்ரைக்கம் மற்றும் மார்கான்சியா. அதாவது பாலிட்ரைக்கம்ஸ் அண்ட் மார்கான்சியா. அப்போ 28க்கு பாருங்க சி. நெக்ஸ்ட் பாருங்க 29 பாருங்க. அக்கார்டிங் டு ஹிஸ்டோன் தியரி பெரிபுலம் ஃபார்ம்ஸ் டாஸ். ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். கார்டெக்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. கார்டெக்ஸ். கொஸ்டின் பாருங்க. அக்ரோபாக்டீரியம் ரைசோஜென்ஸ் பிளாஸ்மிடை பயன்படுத்தி இரண்டாம் நிலை வேர் தொகுதிகளை ஏற்படுத்துவதன் மூலம் நிலத்தில் காணப்படும் வேர் வால் பூஞ்சைகள் அவற்றுடன் மேற்கொள்ளும் தொடர்பினை சாத்தியமான நன்மைகளை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 31 பாருங்க. விச் ஆஃப் தீஸ் மோனோகாட்ஸ் ஹாவ் செகண்டரி growth. அப்போ ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஆன்சர்ஸ் வந்து என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது அலோ. அது அலோ இன் தமிழ் அலோ. சூஸ் ஆப்ஷன் வந்து பி. அப்போ 31 வந்து பி ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Find the add one out with regard to mechanisms of biocontrols. Okay. 32 answer பாருங்க. amensalisms. Choose option பாருங்க. Choose an option A. Okay. amensalism in English. அது நோட் பண்ணி வச்சுங்க. A is a correct answerங்க. The next question பாருங்க. Which one of the following statements is correct for voucheria? Voucheria ஒரு algae. ஸோ அதை பற்றி கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்குறாங்க. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னது. ப்ரொடியூஸ் ஆக்சஸ் ஃபோர்ஸ் ஓகேங்களா. சூஸ் அன் ஆப்ஷன் பாருங்க. பி. அப்போ 35 பி. 35 ஆன்சர் வந்து பி. 36 பாருங்க. அதாவது ஐடென்டிஃபை த கரெக்ட்லி மேட்ச்டு பேர்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஓகேங்களா. 36 ஆன்சர் பார்க்கலாமா. பைனேசி செட்ரஸ் அப்படிங்கிறத கரெக்டான ஆப்ஷன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. அப்போ 36 ஆன்சர் வந்து பி. இன் பெர்ஜின் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பாக்டீரியா த பைலம் Primiculates includes dash. ரெண்டு ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து ஹை ஜிஜி கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா இதான். அப்போ டி இஸ் கரெக்ட் ஆன்சர்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸ்டெரைல் ஃபிளாஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சர்ஸ் போன்ஸ் அண்ட் த பிரைமரி பிரான்ச்சஸ் ஆஃப் சர்காசம் ஆர் டாஸ். ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாம். ஆன்சர்ஸ் வந்து நீடோபிளாஸ்ட். பி இஸ் கரெக்ட் ஆன்சர்ஸ். அப்போ 38க்கு ஆன்சர்ஸ் வந்து பி. 40 question பாருங்களே. if the 5' to 3' strand of DNA has the following sequence, அந்த சீக்வன்ஸ் பார்த்துங்க. ஐடென்டி த mRNA சீக்வன்ஸ் டிரான்ஸ்கிரிப்ட் அட் டாஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ இதுலேயே ரெண்டு ஆப்ஷன்லையும் கண்டுபிடிச்சி போட்டுருக்காங்க. ஆன்சர் பாருங்க. ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர்ஸ் ஓகேங்களா. அப்போ ஏ அப்படின்னா அது என்ன வருங்க. யூ தான் வரும். ஏன்னா டிஎன்ஏ ஆர்என்ஏக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்களா. ஆர்என்ஏல வந்து என்ன வரும். யூ வரும். அப்போ டீக்கு பதிலாக ஆப்போசிட்டாக வந்து காம்ப்ளிமெண்டரி சீக்வன்ஸ் என்ன வரும். யூ வருகிற நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ ஆன்சர்ஸ் வந்து என்னது. ஆன்சர்ஸ் ஏ. அப்போ கரெக்ட் ஆப்ஷன் ஏ. அப்போ 40 ஆன்சர்ஸ் வந்து ஏ. பாருங்க 41 என்ன கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்க. ஆல்கா வைரஸ்களை முதலாக கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்டுக்கிறாங்க. அவங்கள வெரி ஈஸி மெத்தடில் சொல்லி கொடுக்குறோம். ஷார்ட்கட் மெத்தடில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாஃப்ரன்ஸ் அண்ட் மோரிஸ் ஓகேங்களா. ஆன்சர்ஸ் வந்து சி. 41 ஆன்சர்ஸ் சி. ட்ரோசோபிலாவில் உள்ள கோபியா மூலகங்கள் இதற்கு எடுத்துக்காட்டுகளாகும் ஓகேங்களா.
அதாவது கோபியா எலமெண்ட்ஸ் ஆஃப் ட்ரோசோஃபிலா ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டேஸ் அப்படிங்கிறாங்க. முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் 42 ஆன்சர்ஸ் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாமா? டிரான்ஸ்போர்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். அப்போ 42 ஆன்சர்ஸ் வந்து ஏ. அடுத்து பாருங்க, பின்வீல்டு டைப்ஸ் ஆஃப் இன்ட்ராசெல்லுலார் இன்க்ளூஷன்ஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டேஸ் அப்படிங்கிறாங்க. தமிழ்லையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஆன்சர் பாருங்க 43க்கு என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க, மைக்கோபிளாஸ்மா. ஓகேங்களா, மைக்கோபிளாஸ்மா இன்ஃபெக்ஷன் முக்கியமான கொஸ்டின்ஸ். அப்போ 43க்கு ஆன்சர்ஸ் வந்து ஏ. The next question பாருங்க, the Rabana brassica is an example for dash. ஓகேங்களா, 44. ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? கொஸ்டின் பாருங்க, ராபனா பிராசிகா இஸ் an example for dashங்கிறாங்க. இது எதுக்கு உதாரணம்ங்கிறாங்க. இது முக்கியமான கொஸ்டின்ஸ் 9th லெசனில் இருக்கு. ஓகேங்களா, அது ஒரு முக்கியமான கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா, ஆன்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? இன்டர் வெரைட்டல்ஸ் ஹைபிரிடைசேஷன்ஸ், வேறுபட்ட இனங்களுக்கிடையான கலப்பு. நோட் பண்ணி வச்சுங்க, முக்கியமான கொஸ்டின்ஸ் இது. அப்போ 44 ஆன்சர்ஸ் வந்து பி. The next question பாருங்க, the first artificial cloning vector developed in 1977. ஆன்சர்ஸ் பாருங்க, ஏ PBR 322. ஓகேங்களா, அப்போ 45 ஆன்சர்ஸ் வந்து ஏ. இது பாருங்க, ஒரு ஜென்ரல் கொஸ்டின்ஸ் பாருங்க, சாயில் ரிசோர்சஸ் இஸ் preserved by using அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. 46 ஆன்சர்ஸ் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, செலக்ட் த ராங்லி மேட்ச்டு பேர். அதாவது ராங் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு, பார்த்துக்கோங்க. கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடணும். 47 பாருங்க. ஓகேங்களா, ராங்லி எது மேட்ச் ஆயிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ இதில் என்ன ஆன்சர் சொல்லி பார்க்க போகிறோம். அப்போ ஆன்சர்ஸ் என்னது? பேசிலஸ் லைக்கோபார்மியஸ் சோப்பு தொழில்னு கொடுத்துருக்காங்களா, டிடர்ஜென்ட் இண்டஸ்ட்ரி. இதான் வந்து என்னது? ராங். அப்போ சூஸ் அன் ஆப்ஷன்ஸ் டி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர்ஸ். 47க்கு டி. ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பாருங்களேன், லாக்டக்ஸ் டியூப்ஸ் ஆர் பிரசன்ட் இன் ஏ லீஃப் ஆஃப் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நீட் டர்ம்ஸ். ஓகேங்களா, ஆன்சர்ஸ் வந்து பி. அப்போ 49 பி முக்கியமான கொஸ்டின்ஸ். அடுத்து பாருங்க, ஒரு டாக்ஸானமில இருந்து பாருங்க, the specimen designated by the author as a nomenclatural types is called dash. ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா. இப்போ 50 ஆன்சர்ஸ் பாருங்க, என்னது? ஹோலோ டைப்ஸ். என்னது? சூஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் கரெக்ட் ஆன்சர்ஸ், ஹோலோ டைப்ஸ் கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து என்னன்னா ஒரு 50 கொஸ்டின்ஸ் நான் வந்து மாடல் கொஸ்டின்ஸ் கொடுத்துக்கிறேன். இதில் பார்ட் 1 பார்ட் 2 கொடுக்குறேன். மேலும் வந்து பார்ட் 2ல வந்து நீங்கள் வந்து ரிமைனிங் 50 கொஸ்டின்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க டீச்சர்ஸ். தேங்க்யூ.